Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம கோழி உப்பு கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக இருக்கும். இந்த சக்கரை நேரத்தில் உங்களுக்கு வந்து ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல கிளறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். 1/2 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை பொடிசாக கட் பண்ண வேண்டாங்க, 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம். இதில் காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணுங்க. வழக்கமாக உப்பு கறிக்கு வந்து குண்டு மிளகாய் வத்தல் தான் சேர்த்துப்பாங்க. நான் இன்றைக்கி நீட்டு வத்தல் சேர்த்துக்கிறேன். குண்டு வத்தல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சேர்த்துக்கலாம். நான் 5 போல் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் 1/2 கிலோவுக்கு. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மசாலா எதுவுமே கிடையாது. அதோட கருவேப்பிலை, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதுங்க. அந்த பச்சை வாடை போனால் போதும், நல்ல சுருளணும்னு இல்லை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சிக்கனில் நம்ம கொஞ்சம் உப்பு தான் சேர்த்துருக்கோம். உப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகணும். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. சிக்கனில் இருந்து வர்ற தண்ணியிலேயே இது குக் ஆகணும். நம்ம தண்ணி சேர்க்காததுனால நடுவில் எடுத்து கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இந்த மிளகாய் வத்தலெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கணுங்க. குண்டு வத்தல்னால் உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நீல வத்தல் போட்டிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இதோட காரம் அதில் மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு. ட்ரெடிஷ்னலாக இதுக்கு எந்த மசாலாவும் கிடையாது. நான் ஒரு வாசத்துக்காக பட்டை கிராம்பு தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் திரிச்சு வச்சுருக்கிறதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே இருந்திருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக தட்டின மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சும்மா குழவியில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இது ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு கிளறிக்கலாம். சரி, கோழி உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா வகையான ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.